நேற்று வந்து திருப்பரங்குன்றம் அந்த நிகழ்வு எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து மழை மீறியதுன்னு சொல்லிட்டு பல அமைப்புகள் வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இது ஏதாவது ஆன்மீகத்தில் எந்த சர்ச்சையும் வரக்கூடாது. யாருமே அது எந்த பக்கம் இவங்க பக்கமோ அந்த பக்கமும் இருக்கக்கூடாது. அதை வைத்து அரசியலையும் செய்யக்கூடாது, சர்ச்சையும் பண்ணக்கூடாது, குழப்பம் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து நீதிமன்றமும் தீர்ப்புகள்லாம் வழங்கி இருக்கிறது. நீதிமன்றம் சொல்கிறபடி நம்ம கேட்கணும். சட்டமாவது ஒழுங்காகுது. என்ன சட்டம் இருக்குது, என்ன ஒழுங்கு இருக்குது? இப்போ கொஞ்சம் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுகவுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏஜிஎஸ் விஜயன் அவர் வீட்டிலே கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்படி சட்டம் ஒன்றுமே கிடையாது. இல்லை காவல் நிலையத்துக்கு உள்ளே போய் கழுத்தறக்குறாங்க. எவ்வளோ கொள்ளைகள் இந்த திமுக ஆட்சியில் தான் இது வரைக்கும் அதிகமாக கொலைகள் நடக்கிற ஆட்சி. இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே அதிக கொலைகள் நடந்த ஆட்சியும் திமுக ஆட்சியில் தான். குழந்தைகளை கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆட்சி. ஏன் இதுக்கு காரணம் என்னென்னா கஞ்சா, போதைப் பொருட்கள், கோக்கைன், அபின், ஹெரோயின், என்னென்ன போதைப் பொருட்கள் இருக்கோ வெளிநாட்டில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்குது. நிறைய பிரச்சனைகள் அதனால தான் வருது. ஆனால் சட்டம் ஒழுங்கை வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அதுக்கு பற்றி என்னன்னு கூட அதுக்கு தெரியல. அது ஒன்றும் தெரியல. இது போன்ற ஆனால் பொய்யை திருப்பி ஒரு பொய்யை மறுபடியும் கோயபல்ஸ் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா இப்போது தமிழ்நாட்டில் இவ்வளோ முதலீடுகள் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு புத்தகமே போட்டேன். நான் தமிழ் திமுகவின் பொய் முதலீடுகள் என்ற ஒரு புத்தகத்தை ஆவணத்தை வெளியிட்டேன். அதன் பிறகு 80 விழுக்காடு முதலீடு வந்ததுன்னு சொன்ன தொழில்துறை அமைச்சர் இப்போ பார்த்தோன்னா 23 விழுக்காடு வந்துடுச்சுன்னு சொல்கிறார். ஏன் பொய்யை சொல்கிறீங்க?